ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் இன்னைக்கு வீடியோவில் கேஸ் 30ங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கேஸ் 30 இந்த படத்தை சந்தீப் ஐடி மாதிரி இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ரொமான்ஸ் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சித்தார்த் நாயுடு, ஷாமிலின்னு படம் அடிச்சிருக்காங்க. இந்த படம் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் தமிழ் டபுள் வெர்ஷனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மர்டர் இருக்கா. இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சில் இருக்க நம்ம ஹீரோ கையில் இருக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு இது 30வது கேஸு. கடைசியில் இந்த மர்டரை யார் பண்ணாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, 30வது கேஸை கரெக்டாக சால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 41 minutes. ரொம்ப சின்ன படம் தான். ஆனால் படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் அந்தளவுக்கு ஸ்லோவாக போகுது. இந்த படத்தில் ஹீரோ ஸ்டார்டிங்கே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருவார். அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். படம் ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக போகும். டக்குன்னு வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு சாங் வைக்கிறேன், ரொமான்ஸ் சீன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முகம் போட்டிருக்காங்க. மறுபடியும் படம் விறுவிறுப்பாக போகும். டக்குன்னு ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு சாங் வச்சிடறாங்க. படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை. ஒரு விறுவிறுப்பாக போனாலும் ஏதாவது சாங் வச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படத்தில் வில்லன் ரோலை என்ன சாங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம், பட் மொக்கையாக இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்னு நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால் அந்த என்ன ட்விஸ்ட்டுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த போலீஸ் கெட்டப் ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு ஹீரோவுக்கு. அடுத்து ஹீரோயின் படத்தில் அப்பப்போ வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தம் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ஒன் டைம் வாட்சபிள். தியேட்டரில் போய் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓடிடியில் ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 41 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.